ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கி வச்சு தொக்கு செய்யலாம். இந்த தொக்கு எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான இந்த தொக்கு செய்யறதுக்கு முதல்ல நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லேசாக வறுபட்டு வாசனை வர வரைக்கும் இது நல்லா வறுத்து விட்டுடணும். எல்லாமே ஒன்றா வறுபட்டு வரணும். மல்லி மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துடலாம். நம்ம நல்லா கடாய் நல்லா சூடாக இருக்கிறதால இது 3 சேர்த்த உடனே நல்லா படபடன்னு பொரிஞ்சு வந்துடும். இது சேர்த்து லேசாக வறுபட்டதுக்கப்புறம் நல்லா வாசனை வந்ததும் இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறுனதும் நல்லா நைஸாக இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 4 பல் போல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நீளமாக இருக்கிற முள்ளங்கியாக எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வெந்து வர வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும். இதை போல் வதக்கி செய்யும்போது முள்ளங்கி சாப்பிடாதவங்களுக்கு இதை போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு நம்ம முள்ளங்கி சேர்த்து சமைச்சதே தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா இதை நல்லா ஆற விட்டு இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அளவாக சூடு இறந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து வாசனை வரும்போது இதில் 2 வரமிளகாயும், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச முள்ளங்கி விழுதை இதில் சேர்த்துடணும். முள்ளங்கி விழுதை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம முள்ளங்கியை நல்லா வதக்கி எடுத்துட்டோம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து புளி கரைச்சலை இதில் சேர்த்துடணும். இது செய்யறது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்சிங்காக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்கள் இதை பிறகு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புளி கரைசலை நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது புளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க வைக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூள்லாம் எதுவும் நம்ம சேர்க்கலை. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை இதில் சேர்த்துடலாம். நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இந்த பொடியை நான் அப்படியே இதில் சேர்த்துருக்கிறேன். இந்த புளி கரைச்சலோட இந்த பொடியெல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க விட்டுடணும். கொதிக்க விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம கருவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்துட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டான முள்ளங்கி தொக்கு ரெடி ஆகிடும். இது எல்லாத்துக்குமான சைட் டிஷ்ஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷனில் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த முள்ளங்கி தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இதை மூடி போட்டு விட்டுடலாம். கொதிப்படங்க சாப்பிட்டுக்கலாம்.